மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலன்கள் என்றால் அது இந்த மாதம் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிக்கு 1 கூடையவன் 2 கூடையவனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். 8 கூடைய சூரியன் ஆட்சி பெறுகையில் 8 கூடையவன் குட்டிச்சவராக்குவான்னு பேர். 8 கூடையவன் ஆட்சி பெறக்கூடாது. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பலன்கள் என்றால் அது இந்த மாதம் தான். ஆனால் எல்லாமே உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக தான் நடக்குமே தவிர ஜாப் ரிலேட்டடாக எதுவுமே நடக்காது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிக்கு 1 கூடையவன் 2 கூடையவனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். 8 கூடையவனாக சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். 8 கூடைய சூரியன் ஆட்சி பெறுகையில் 8 கூடையவன் குட்டிச்சவராக்குவான்னு பேர். 8 கூடையவன் ஆட்சி பெறக்கூடாது. 8 கூடையவன் ஆட்சி பெறுகையில் என்ன நடக்கிறது என்றால் தேவையில்லாத ஆக்சிடென்ட், ப்ராப்ளம்ஸு, டென்ஷனு, பிளட்ஜு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். பணத்தை பறி கொடுக்கறது, எல்லா பிரச்சனையும் வரும். 8ஆம் இடம் என்பது உங்களுடைய வழக்கு, கோர்ட்டு, இதெல்லாம் 8ஆம் இடம். 1, 2 கூடைய சனி பகவான் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது, ராசிநாதன் வக்கரம் பெறும் பொழுது, 2 கூடைய தனாதிபதி வக்கரம் பெறும் பொழுது பணம் பெருகுவதற்கான வழிகள். ஆனாலும் 8லே இருக்கக்கூடிய புதன் அந்த பணத்தை மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக ராங் டைரக்ஷனில் கொண்டு போவார். ஃபார் எக்ஸாம்பிள், என் கம்பெனியில் 1 லட்ச ரூபா எனக்கு போனஸ் வந்திருக்கு சார். அந்த 1 லட்ச ரூபாய் எப்படி அழிக்கிறதுக்கு ஐடியாவோ ஒரு 10 பேர் சொல்லுவான். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு ஈரோடு பக்கம் ஈமு கோழி வாங்கி விட்டிங்கன்னா பிரமாதமாக வரும். அந்த 1 லட்ச ரூபாய் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துருங்க பார்ப்போம். அதுக்குள்ளேயே நம்மளுடைய ஆர்த்தரப்ரனர் டீம் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாவோ பார்த்தா பர்சனலாக 2 லவ் பாட்டு கேட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆர்த்தரப்ரனர் வீடியோலாம் தயவுசெய்து பார்க்காதீங்க. நல்லா போய்ட்டுருக்கு பிஸ்னஸை நாசம் பண்ணுறதே இவனுக்கு தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்பயே இன்வெஸ்ட் பண்ணி இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேணாம். இருக்கிற காசு சேமித்து வச்சாலே போதும். நீங்கள் நிறைய நகைகள் வாங்கலாம். 6 கூடையவன் 12 கூடைய குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகையிலே நகைகள் வாங்குங்கள், ஷேர்ஸ் வாங்குங்கள், நகை சம்பந்தப்பட்ட ஷேர் வாங்குங்கள். ஆனால் தயவு செஞ்சு புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறேன், நான் இந்த மாதிரி இந்த கடை வைக்கிறேன், அந்த கடை வைக்கிறேன், காய்கறி கடை வைக்கிறேன், தயவுசெய்து எந்த கடையும் வைக்காதீங்க. தெரியாத வேலையை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான். மகர ராசிக்காரர்கள் 8 கூடையவன் ஆட்சி பெறுகையிலே வறுமை வரப்போகிறது என்று பொருள். 8ஆம் இடம் என்பது வறுமைக்கான இடம். வறுமை வரப்போகிறது. வறுமை வருகையிலே நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத இருக்கிற காசை பத்திரமா, எப்படி குளிர்காலத்திலே எறும்புகள் குளிர்காலத்திற்காக அரிசி சேமித்து வைத்துக் கொள்கிறதோ அதை போல நீங்கள் பத்திரமா உங்களுடைய பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயமே அதுதான். 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சந்தோஷமான விஷயம். மின்னாலே அதான் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது சக்கரே, ஒரே சக்கரே தான். அமரன் படம்லாம் தோற்றுவிடும். அந்தளவுக்கு ஒரே லவ்ஸ் தான். வாழ்க்கையில் யதார்த்தமானவர்கள் நீங்கள். மகர ராசிக்காரங்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். யதார்த்தமான ஒரு காதல். 7ஆம் இடத்திலே சுக்கிரன் வரும்பொழுது பிரிந்து போன துணைகள் எல்லாம் ஒன்று சேருகிறது. துணைகள் எல்லாமா குருஜி, ஒரே ஒரு துணை தான், அது பிரிஞ்சு போச்சு. அந்த துணை சேருவதற்கான வழி என்பது பிறக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு காதலை மீறி ரீஜாயின் பண்ணுறார். சார், வாழ்க்கையில் R&Rன்னு பேர் கார்ப்பரேட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ரிசைன் அண்ட் ரீஜாயின்னு பேர். வேலையை விட்டு போயிட்டு திரும்ப வேலையிலே சேர்ந்துக்கிறது, அதான் ரிசைன் அண்ட் ரீஜாயின். அந்த அமைப்பெல்லாம் உண்டாகிறது. 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால் பிரிந்து போன காதல். சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும், பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும்னா அந்த மாதிரி இந்த பிரியம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒன்று சேர்த்துகிறது. 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் காதலுக்கான ஒரு கடவுள் என்பதால் காதல் விஷயங்களில் ஈடுபாடுகளை தருகிறார்.
காதலை நோக்கிய பயணத்தில் உங்களை எடுத்து செல்கிறார். நிறைய பேர் சும்மாவே சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனையும் இருக்காது, சும்மாவே சண்டை போட்டிருப்பாங்க. எதற்கு பிரிஞ்சாங்கன்னே தெரியாது, எதற்கு சேர்ந்தாங்கன்னு தெரியாது. பிரிதலும் சேருதலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் முடிவு செய்வது. இன்றைக்கி இது எப்படின்னா, யார் காதலின் கடவுளோ அவருக்கு காதல்ங்கிற இடத்தையே கொடுத்த மாதிரி. அப்போ வெளிநாட்டு யோகங்கள், குளிர் பிரதேசங்களுக்கு செல்லும் யோகங்கள், ஃபாரின் போகிறது, கனடா போகிறது, அமெரிக்கா போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், இவர் 11 கூடியவர், 4 11 கூடிய பாதகாதிபதி. பாதகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது இந்த 9ஆம் இடம் இதுக்கு மேலே குட்டிச்சவராகாதுங்கிற மாதிரி கெட்டு போயிடுறது. காரணம் என்னவென்றால் 9ஆம் இடம் என்பது தகப்பனாருக்குரிய இடம். அப்பா தூரதேசத்து பிரயாணம், ஆறு தாண்டிய பயணம், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது இந்த 9ஆம் இடம்தான். இந்த 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அப்பாவினுடைய உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஸோ மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, லவ் பண்ணுங்கள், தொழிலில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அப்பாவோட ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி சிறப்பாக இருப்பீங்க. கீழே வீட்டிற்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில், ஸ்ரீமடம்னா அதை தலைமை சாத்தன் மடம்னு பேர். இங்கே மட்டும்தான் விஷ்ணுமாயா 6 அடி உயர பெரிய சிலையாக எழுந்தருளி இருக்கிறார். வர்றவங்களுக்கெல்லாம் கேட்கும் வரத்தை தருகிறார். ஸ்ரீமடத்திற்கு நேரில் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம்தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் வந்து அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும், சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.